இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பட்டுக்குட்டி செல்லக்குட்டீஸோட நேம் வாசிக்கிற டைம் வந்தாச்சு. அது கூட நம்மளோட பைத்தியமும் வந்தாச்சு. தண்ணி வருது. என் பேரு JAICY விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு இந்த மேக்கப் லுக் தான் எப்படி பண்ணுறதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொங்கல் வருது, அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் தான் வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஜவுரி முடி, அதுக்கப்புறம் மஞ்சேன்ட்டு வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து மங்களகரமாக ஒரு லுக் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ இந்த லுக் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு லுக் தான். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நியூட்ரிஜினாவோட இந்த வாட்டர் ஜெல் எடுத்திருக்கேன், ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல். இதை வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் என்னோடய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் ஜெல் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ஸ்கின்குள்ளே க்ளைட் ஆகிடுது, சீக்கிரமாக அப்சார்ப் ஆகிடுது. இன்றைக்கி வந்துட்டு நான் என்னோடய ஐ மேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு நைக்காவோட இந்த ப்ரோ ஆன் பாயிண்ட் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் மேலேயும் அவுட்லைன் வரைஞ்சிட்டு நான் வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன், நல்லா கோம் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பார்ஸ் ஏரியாவாக இருக்குல்ல, அங்கே வந்துட்டு குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் எலேகல் ப்ரோ கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ஃபான். இதை வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் மேலேயும் நான் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து போல்டாக டிஃபைன்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஐலிட்ஸை வந்துட்டு நம்ம ப்ரைம் பண்ணிக்கணும். அதுக்கு நான் திரும்ப இதே கன்சீலர் வச்சு லைட்டாக அந்த மாதிரி லிட்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது தண்ணி வருது. தண்ணி வருது பார்த்தீங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தான் ஏமாத்திட்டாங்க. சரி இப்படி தண்ணி வருது. ப்ராடக்ட் ஃபுல்லாக இருந்ததே தண்ணி தான். சரி கொஞ்சமாக இருக்கே, அதையாவது யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா அதுலேருந்தும் தண்ணி வருது. மை குட்னஸ். யூனியோட இந்த 40 கேரமல் ஷேட் எடுத்து கன்சீலர் ப்ரைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எலேகல் ப்ரோ கன்சீலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருந்துச்சு. நான் வாங்கினப்போ கொஞ்சமாக தான் ப்ராடக்ட் இருந்துச்சு. சரி அதையாச்சும் யூஸ் பண்ணலாமேன்னு பார்த்தா அதுவும் தண்ணியாக போயிடுச்சு. ஸோ நான் இந்த கன்சீலர் வச்சு கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட டேமி பேலட் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற இந்த டார்க் ப்ளம் ஷேட் வச்சு நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ப்ராடக்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனோட அந்த ரீலோடட் பேலட்டில் இருக்கிற இந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்து என்னோட ஐஸோட அவுட்டர் கார்னர்லையும் இன்னர் கார்னர்லையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு. நெக்ஸ்ட் நான் டேமி பேலட்டில் இருக்கிற இந்த கோல்டன் எல்லோ ஷிம்மரி ஷேட் எடுத்து அந்த மிடில் நான் வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இல்லையா, அங்கே வந்துட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய லோ வாட்டர் லைனுக்கு அந்த ரீலோடட் பேலட்டில் இருக்கிற அந்த பிங்க் கலர் ஷேடியை வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஒரு பென்சில் ப்ரஷில். அண்ட் இன்னர் கார்னரில் வந்து அந்த கோல்டன் ஷிம்மரி ஷேடியை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ப்ரைமருக்கு நான் வந்துட்டு ப்ளூ ஹெவனோட இந்த ப்ரைமர் எடுத்திருக்கேன், சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். இதை வந்துட்டு என்னோட T-zone நான் வந்து நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் அங்கே ஜாஸ்தியாக எனக்கு ஸ்வெட் ஆகும் அதனால். நெக்ஸ்ட் நான் கலர் கரெக்ஷனுக்கு நெக்ஸ்ட்டோட இந்த கன்சீலர் பேலட்டில் இருக்கிற இந்த ஆரஞ்ச் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆரஞ்ச் ஷேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பயங்கரமான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேடாக இருக்கும். டஸ்கி ஸ்கின்னாக இருந்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிவிட்டு அதே ப்ரஷில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் நெக்ஸ்ட்டோட இந்த கான்ஸ்டாப் ஃபோன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து கேப்பச்சினோ. ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறப்போ பம்ப்லேயே கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஒட்டிருச்சு போல். ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்க்கும் அப்படியே செம்மையாக க்ளைட் ஆகிடுச்சு, செம்ம பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு. ஸோ நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் இதுவாக இருக்குது இப்போலாம். நெக்ஸ்ட் நான் ஹைலைட்டிங்க்கு என்னோட மேபிளின் ஃபிட்மியோட இந்த கன்சீலர் எடுத்துக்கிட்டேன். இதோட ஷேட் வந்து 40 கேரமல். இதை என்னோடய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ஹைலைட்டிங் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்னோடய கண்ணுக்கு கீழே, என்னோடய நோஸ் பிரிட்ஜ், அப்புறம் சின், அதுக்கப்புறம் நெத்தி, அந்த மாதிரி ஏரியாலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் என்னோட க்ரீம் பேஸை செட் பண்ணுறதுக்கு ஃபிட்மியோட இந்த 330 ஷேடு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு என்னோட ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸ்பஞ்சில் நம்ம வந்துட்டு பவுடர் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் நல்லா நம்மளோட ஃபேஸில் வந்து நல்லா பச்சக் அப்படின்னு ஒட்டிக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்பஞ்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் காண்டோருக்கு கலபாரோட இந்த காண்டோர் பேலட் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு என்னோட சீக் போனுக்கு கீழேயும் என்னோட டபுள் சின் ஏரியாலையும் நான் வந்துட்டு காண்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு சின்ன ஆங்கிள் ப்ரஷ் வச்சு என்னோடய நோஸ்லையும் நான் வந்து காண்டோர் பண்ணிக்கிட்டேன். நோஸில் காண்டோர் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் தப்பாக பண்ணிட்டோன்னா நோஸோட ஷேப்பே மாறிடும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு ப்ளஷ்ஷுக்கு ஸ்டேக் ஒர்க்கியோட இந்த ப்ளஷ் எடுத்துருக்கேன். இதோட ஷேட் வந்து பீச் லேடி. இதை வச்சு என்னோட ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ப்ளஷ் இது. நெக்ஸ்ட் நான் ஹைலைட்டருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய சீக் போனில் என்னோடய நோஸ் பிரிட்ஜ்லலாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நோஸ் பிரிட்ஜில் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கியூபிட்ஸ் போ, என்னோட சின், அப்புறம் ஒரு சின்ன ஆங்கிள் ப்ரஷ் வச்சு என்னோடய ப்ரோ போன்லையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து காஜலுக்கு இந்த பர்பிளோட விங்கிங் டுகெதர் காஜல் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து என்னோடய லோ வாட்டர் லைனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். செம்ம ஜெட் பிளாக்ல இருக்கும் இந்த காஜல். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஐலாஷ் கலர் வச்சு என்னோடய லேஷஸை வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டேன் ஃபால்ஸீஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி. அண்ட் ஃபால்ஸீஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோடய ஐலைனரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் வந்து ஒரு விங் லைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரொம்ப தின்னாக ஒரு விங் லைனர் நான் வந்து வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஆஃப் கேமரா போய்ட்டு என்னோடய ஃபால்ஸீஸையும் ஓட்டிட்டு வந்துட்டேன். மஸ்காராக்கு நான் மேபிளினோட டோட்டல் டெம்ப்டேஷன் மஸ்காரா எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய லேஷஸில் நல்லா வந்து கோட் பண்ணிக்கிறேன். மேல் லேஷஸ்லையும் கீழ் லேஷஸையும் நான் வந்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன் மஸ்காரா வச்சு. ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக்கு நான் லாக்மியோட ஃபாரெவர் மேட் ரேஞ்சில் இருக்க இந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இதோட ஷேட் வந்து நியூட் பிங்க். ஸோ இதை அப்ளை பண்ணி என்னோடய லுக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய தலையும் வாரிட்டு என்னோடய டோட்டல் லுக்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மேக்கப் லுக் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பட்டுக்குட்டி செல்ல குட்டீஸோட நேம் வாசிக்கிற டைம் வந்தாச்சு. அது கூட நம்மளோட கைத்தியமும் வந்தாச்சு. ஹாய் நேஹா, ஹாய் கீர்த்தனா அண்ட் ஹாய் பவி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய லவ் கொடுக்குறீங்க. அதுக்காக ரொம்ப 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 பெரிய தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.